ஓகே. சோ இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு இருக்கோம் சர்ஜிக்கல் நர்சிங்ல வெனீரியல் டிசீசஸ், அதாவது பால்வினை நோய்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ பால்வினை நோய்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல சிஃபிலிஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் கொனோரியா. என்ன பேரு? கொனோரியா. ஸோ கொனோரியா அப்படின்னா என்ன, அதுக்கான காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன, ஓகேவா, சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், டயக்னோசிஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, ப்ரிவென்ஷன் என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனோரியா. ஸோ வாட் இஸ் கொனோரியா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனோரியா. இந்த டாபிக் பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா மேல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மேலுடைய பீனிஸ் அண்ட் செகண்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிடி, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்றதால ஆண்களையும் பாதிக்கும் பெண்களையும் பாதிக்கும் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா. கொனோரியா ஆல்சோ கால்ட் த கிளாப். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the clap அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் that if untreated may cause infertility. Regular screening can help detect instances when an infection is present despite having no symptoms. So என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனோரியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஓகேவா. ஸோ கொனோரியா அப்படின்றது என்னதுமா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இது உருவாக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆர்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பாக்டீரியா. என்னது? பாக்டீரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சிஃபிலிஸ்க்கு ஒரு பேர் சொன்னேன். சிஃபிலிஸ் காஸ்ட் பை டேஷ்னு கேட்டேன். என்னது? ட்ரிபோனிமா பேலிடம். சிஃபிலிஸ்க்கு என்ன? ட்ரிபோனிமா பேலிடம். ஸோ அதுவும் வந்து பாக்டீரியா தான். பட் இந்த கொனோரியாவுக்கு வந்து உண்டாகக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொனோரியா இஸ் காஸ்ட் பை த பாக்டீரியம் நெய்சீரியா கொனோரியே. ஸோ கொனோரியா இஸ் காஸ்ட் பை நெய்சீரியா கொனோரியே. ஸோ இது எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the gonorrhea bacteria are most often passed from one person to another during sexual contact including oral, anal or vaginal intercourse. ஸோ உடல் உறவின் பொழுது, ஓகேவா. ஸோ உடல் உறவின் பொழுது ஒரு அஃபெக்டட் ஆன பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன், ஹெல்தியான பர்சனுக்கு என்ன ஆகும், இந்த கொனோரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கொனோரியா இஸ் காஸ்ட் பை த பாக்டீரியம். த பாக்டீரியம் இஸ் கால்ட் நெய்சீரியா கொனோரியே. எழுதிக்கிட்டீங்களா எல்லாருமே? நெய்சீரியா கொனோரியே. ஸோ கொனோரியா இஸ் காஸ்ட் பை விச் பாக்டீரியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எழுதணும்? நெய்சீரியா கொனோரியே. ஸோ இந்த நெய்சீரியா கொனோரியா எப்படி இருக்கும்? ஸோ அண்டர் த மைக்ரோஸ்கோப் நம்ம வந்து கல்ச்சரா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஸோ இந்த நெய்சீரியா கொனோரியா நம்மளோட பிளட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்சீரியா கொனோரியா பாக்டீரியா. புரிஞ்சுதா? So gonorrhea is a sexually transmitted disease. It is caused by the bacterium is called Neisseria gonorrhoeae. Next one வந்து பாத்தீங்கன்னா causes. என்னெல்லாம் காரணங்களால கொனோரியா வரும்? ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இட்ஸ் எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இனப்பெருக்கத்தின் உடலுறவின் மூலமாக பரவக்கூடியது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ எப்படி எல்லாம் பரவும், அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ காசஸ் செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பார்ட்னர், டிரான்ஸ்மிஷன் டியூரிங் பிரெக்னன்சி, காம்ப்ரமைஸ்ட் இம்யூன் சிஸ்டம், adolescents and young adults. ஸோ ஏன் வந்து adolescents and young adults அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டீனேஜர்ஸ், ஓகேவா. ஸோ adolescents and adults அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலி ஆக்டிவ், ஓகேவா. ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்டட் பர்சன் கூட நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் பொழுது, அதாவது உடலுறவு வைத்துக் கொள்ளும் பொழுது கண்டிப்பா இந்த கொனோரியா என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்மிஷன் டியூரிங் பிரெக்னன்சி. ஓகேவா. ஸோ பிரெக்னன்சி டைம்ல தாய் கிட்ட இருந்து மதருக்கு, ஆல்ரெடி சிஃபிலிஸ்லயே நான் சொல்லியிருக்கேன், சிஃபிலிஸ், கொனோரியா, எய்ட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாய் கிட்ட இருந்து குழந்தைக்கு என்ன ஆகும், கருவுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ த ஸ்கிரீனிங். ஸ்கிரீனிங்னா என்ன அப்படின்றதும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பிரெக்னென்ட் டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஸோ வீடியோ ஆரல் டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. வெனீரியல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்டரி, ஹெச்ஐவி இருக்கா, சிஃபிலிஸ் இருக்கா, கொனோரியா இருக்கா, ஸோ மதருக்கு இருந்தா கம்பல்சரி என்ன ஆகும், குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. இந்த ஸ்கிரீனிங் பத்தி இந்த கிளாஸ்லயும் நான் சொல்லுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் காசஸ்ல நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
காம்ப்ரமைஸ்ட் இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியே இல்ல அப்படின்ற பட்சத்துல கம்பல்சரி என்ன ஆகும், இந்த கொனோரியா பாக்டீரியா வந்து ஓகேவா. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யாருக்கெல்லாம் கண்டிப்பா வரும், ஓகேவா. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்ன, யாருக்கெல்லாம் கண்டிப்பா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடலசன்ஸ், மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். ஸோ நிறைய செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், அதாவது ஒரு ஆணுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணுக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். தென் நான் பேரியர் கான்ட்ராசெப்ஷன்ஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ராசெப்டிவ் ட்ரக்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஓகேவா, கருத்தடை சாதனங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா. சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கருத்தடை சாதனங்களால கூட என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது ரொம்ப ரொம்ப என்ன ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆகி இந்த மாதிரி எஸ்டிடி வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, சோ கான்ட்ராசெப்டிவ் ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், யூஸ் ஆஃப் ஐவி ட்ரக்ஸ் ஆர் கிராக் கொகைன், previous history of gonorrhea. So use of IV drugs. So இது வந்து சிஃபிலிஸ்லயே நான் சொன்னேன், யூஸ் ஆஃப் IV drugs. So ஒருத்தர் யூஸ் பண்ண நீடுல, ஒருத்தர் யூஸ் பண்ண இந்த போதை பழக்கம் இருக்கக்கூடிய, டிவில எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, படத்துல எல்லாம் பாக்குறீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண நீடுல இன்னொருத்தர் யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும், கம்பல்சரி இந்த பிளட் பார்ன் டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ரத்தத்தின் மூலமாக என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரிஞ்சுதா. சோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் கம்பல்சரி வரும் அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். சோ இத பாருங்க, காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சேர்த்து கொடுத்திருக்கேன். காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். சோ காஸ் 1, காஸ் 2. So spread by having unprotected vaginal, anal, oral sex. Cause 2, by mother to baby by pregnancy, labor or nursing. Risk include pelvic inflammatory disease, epididymitis for both and men. Women can it spread to blood and joints can life threatening. People with gonorrhea have a higher risk of contracting HIV, the virus that can cause AIDS. So already சொன்னதே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கேன். Causes and risk factors. Next one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா symptoms. So இந்த symptoms வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கு தனியா சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு தனியா சிம்டம்ஸ் இருக்கும். சோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அறிகுறிகள். சிம்டம்ஸ்னா என்ன, அறிகுறிகள். ஒரு கொனோரியா அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும். இந்த இப்ப நான் ஷேர் பண்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபீமேல் அண்ட் செகண்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மேல். சோ ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த இமேஜ்லயே இருக்கு பாத்துக்கோங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த இமேஜ்லயே இருக்கு பாத்துக்கோங்க. ஓகேவா. சோ ஃபீமேல் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் abdominal pain. So lower abdominal pain இருக்கும். Then increased vaginal discharge. So அந்த நான் படிக்கிறதோட சேர்த்து அந்த இமேஜையும் சேர்த்து பார்க்கணும். Increased vaginal discharge. So vaginal discharge வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். Then painful urination. Painful urination என்ன, யூரின் சிறுநீர் பாஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப வலி அதிகமா இருக்கும். சோ பெயின்ஃபுல் யூரினேஷன் இஸ் கால்ட் என்னது, டிஸ்யூரியா. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பெயின்ஃபுல் யூரினேஷன் இஸ் கால்ட் டிஸ்யூரியா. நெக்ஸ்ட் ஒன் பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ், அதாவது உடலுறவின் பொழுது ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும். வெஜினல் ப்ளீடிங் பிட்வீன் பீரியட்ஸ். மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில இடையில என்ன ஆகும், ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஃபீமேல்னா யாரு, பெண்கள். ஓகே, சோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, abdominal tension, painful urination is called painful intercourse and vaginal bleeding between periods. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் உடைய சிம்டம்ஸ். தென் மேல். மேலுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, discharge from the penis. சோ ஆண்களுடைய பிறப்புறுப்பின் வழியாக தேவையில்லாத டிஸ்சார்ஜ் என்ன ஆகும், வெளியே வர ஆரம்பிக்கும். தென் swollen testicles. சோ டெஸ்டிகல்ஸ் படிச்சோம் இல்லையா நம்ம. சோ swollen testicles. சோ டெஸ்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆயிருக்கும். ஆர்கைட்டிஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்கா. சோ ஆர்கைட்டிஸ் படிக்கும்போது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் டெஸ்டிகல்ஸ் இஸ் கால்ட் ஆர்கைட்டிஸ். சோ swollen testicles, then painful urination, urinary tract infection, inflammation of the penile. ஓகேவா. சோ அந்த பீனிஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். சோ நார்மல் மேல இருக்கக்கூடியது நார்மல்,
கீழே இருக்கக்கூடிய எல்லா சிம்டமுமே வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மல். அறிகுறிகள் புரிஞ்சுதா? சோ ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள், மேலுக்கு இருக்கிற அறிகுறிகள். சோ நார்மலா இருக்கும் எப்படி இருக்கும், அப்நார்மல் சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத மறுபடியும் ஷேர் பண்றேன், ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். சோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தாச்சு, அறிகுறிகள் பார்த்தாச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா டயக்னோசிஸ். டயக்னோசிஸ்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? டயக்னோசிஸ்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அறிகுறிகளும் ஒன்னாதான் இருக்கும். ஒரு சிஸ்டம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா அறிகுறிகளும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு டயக்னோசிஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இது இந்த வியாதி தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்றோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிஃபிலிஸ் ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க. சிஃபிலிஸ் கொனோரியா எடுத்துக்கும் பொழுது சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம பிளட் எடுத்து கல்ச்சர் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பாக்டீரியா வேற மாதிரி இருக்கும், இந்த பாக்டீரியா வேற மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த டிசீஸ் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றோம். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்து எத்தனை நாளைக்குள்ள நம்மளுக்கு சிம்டம்ஸ் உருவாகும்? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் தான். ஓகேவா? ஸோ அதாவது பால்வினை நோய்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான். கொனோரியா, ட்ரைகோமோனியாசிஸ், கிளமைடியா, சிஃபிலிஸ், ஹெர்பஸ், ஹெப்படைட்டிஸ், HIV இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்புகளை தாக்கக்கூடிய பாக்டீரியா தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா கொனோரியா அப்படின்றது நம்மளோட உடம்புல கொனோரியா பாக்டீரியா உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா 2 to 30 days ஆகும். ஓகேவா? 2 to 30 days கழிச்சு நம்ம டெஸ்ட் எடுத்தாதான் என்ன பண்ணோம் தெரியும். ஓகேவா? சோ 30 daysக்குள்ள, அதாவது நீங்க 30 daysக்குள்ள போய் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணாது தெரியாது. அதே மாதிரி ட்ரைகோமோனியாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 to 28 days ஆஃப்டர் எக்ஸ்போஷர். கிளமைடியா வந்து பாத்தீங்கன்னா 1 to 3 weeks. சிஃபிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 to 3 months. ஹெர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 months. இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுக்கும் இது இருக்கு. ஸோ HIV இன்ஃபெக்ஷன் நம்மளோட உடம்புல HIV வைரஸ் போச்சு அப்படின்னா நம்ம 4 weeks கழிச்சு டெஸ்ட் எடுத்தா என்ன பண்ணணும் தெரியும். 4 weeks to 3 months, அதாவது 1 மாதத்துல இருந்து 3 மாதங்களுக்குள்ள டெஸ்ட் எடுக்கணும். நம்ம போயிட்டு 1 வாரத்திலயோ அல்லது 2 நாள்லயோ டெஸ்ட் எடுத்தா HIV வைரஸ் என்ன பண்ணாது தெரியாது. புரியுதா? இந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து நம்ம எக்ஸ்போஷர் ஆகி எப்ப டெஸ்ட் எடுத்தா பாசிட்டிவ்னு வரும் அப்படின்றதுக்கான இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனோரியாக்கான டயக்னோசிஸ். கொனோரியாக்கான டயக்னோசிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னெல்லாம் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் யூரின் சாம்பிள் ஆர் ஸ்வாப். யூரின் சாம்பிள் ஆர் ஸ்வாப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் பிளட் கல்ச்சர், கிராம் ஸ்டெய்னிங். ஸோ யூரின் சாம்பிள் ஆர் ஸ்வாப் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் சாம்பிள். ஸோ அது ஃபீமேலா இருக்கட்டும் மேலா இருக்கட்டும் யூரின் சாம்பிள் கொடுக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளட். ஓகேவா? ஸோ பிளட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கல்ச்சர் பண்ணும் பொழுது நெய்சீரியா கொனோரியா பாக்டீரியா என்ன இருக்கும், பிரசன்ட் ஆயிருக்கும். இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வாப் டெஸ்ட். என்னதுமா? ஸ்வாப். ஓகேவா? ஸோ இந்த ஸ்வாப் டெஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மியர் டெஸ்ட்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஸ்மியர் டெஸ்ட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மியர் டெஸ்ட் ஸ்வாப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் மேலுடைய வெஜினல் டிஸ்சார்ஜ். ஓகேவா? சோ ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும் சொல்லியிருக்கேன். மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பினைல் டிஸ்சார்ஜ் இருக்கும் சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஷேர் பண்ற கவனிங்க. சோ இந்த டிஸ்சார்ஜஸ் நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது, சோ இந்த டிஸ்சார்ஜஸ் நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொனோரியா பாக்டீரியா பிரசன்ட் ஆயிருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? சோ இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஸ்பெசிபிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஸ்மியர் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப் ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒழுங்கா கவனிங்க. பேப் ஸ்மியர், PAP என்னன்னு சொல்லுவாங்க? PAP, பேப் ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பேப் ஸ்மியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்மியர் டெஸ்ட். என்ன டெஸ்ட்? பெர்பெண்டிகுலர் ஸ்மியர் டெஸ்ட். நான் இப்ப ஷேர் பண்றேன். இந்த பெர்பெண்டிகுலர் ஸ்மியர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா STD, அதாவது பால்வினை நோய்கள் இருந்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த டெஸ்ட் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்வதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது டிசீசஸ் இருந்தா முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த டெஸ்ட்டை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட். என்னன்னு சொல்றோம்? ஸ்கிரீனிங். ஓகேவா? சோ ஸ்கிரீனிங் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க பிரெக்னெண்டா இருக்கவங்க எல்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா உமன்ஸுக்கு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப் ஸ்மியர், பெப்பானிக்லோ டெஸ்ட். எழுதிக்கோங்க. பேப் டெஸ்ட் அப்படின்னா என்ன? பெப்பானிக்லோ டெஸ்ட். இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க, PAP ANI COLAOU, பெப்பானிக்லோ டெஸ்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட். இது என்னது? சர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட்.
Abnormal findings often followed by more sensitive diagnostic procedure and if warranted interventions that aim to prevent progression of cervical cancer. So இதுல வந்து நம்ம எடுக்கிறது மூலமாக pelvic inflammatory disease மட்டும் கிடையாது, அதாவது நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகளை எந்த வியாதி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். இந்த பேப்ஸ்மியர் 1 எடுத்தா போதும், எந்த வியாதி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத மறுபடியும் நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி ஸ்கிரீனிங் சொன்னேன் இல்லையா? சோ இந்த ஸ்கிரீனிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, routine screening for gonorrhea and the curable STI should be performed at least annually in sexually active patients. சோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறையாவது, வருடத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாருமே கம்பல்சரி என்ன, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த பேப்ஸ்மியர் எப்படி எடுப்பாங்க, என்ன பொசிஷன்ல ஃபீமேலுக்கு எடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேப்ஸ்மியர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இந்த என்ன பொசிஷன் பாத்தீங்கன்னா லித்தாட்டமி பொசிஷன் இல்லையா? ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெக்குலம் மாதிரி இருக்கு. ஸோ ஸ்பெக்குலம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா? தென் ஒரு சின்ன பிரஷ் மாதிரி இருக்கும், அது ஸ்பெக்குலம்குள்ள விட்டு என்ன பண்ணுவாங்க, சர்விக்ஸ் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சர்விக்ஸ் ஏரியால சின்னதா ஒரு டிஷ்யூவும் சொல்லலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொடச்சி எடுக்கிறது, அந்த பிரஷ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவை தொடச்சி எடுப்பாங்க. ஓகே, தொடச்சி எடுக்கும் பொழுது ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரஷ்ல என்ன பண்ணும், கூட வரும். ஸோ அதை என்ன பண்ணலாம், நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பேப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்ஸ்மியர் வெஜைனல் ஸ்பெக்குலம், என்ன வேணும், வெஜைனல் ஸ்பெக்குலம். இந்த வெஜைனல் ஸ்பெக்குலம் நம்மளோட லேப்ல இருக்கு, பாத்திருக்கீங்களா? வெஜைனல் ஸ்பெக்குலம் நம்மளுடைய லேப்ல இருக்கு. சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெஜைனல் ஸ்பெக்குலம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டக் மவுத்னு சொல்லலாம். சோ அதோட வாய்ப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா வாத்தினுடைய வாய் மாதிரி இருக்கிறதால டக் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. பட் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி நம்ம என்ன சொல்லணும், வெஜைனல் ஸ்பெக்குலம். சோ இந்த வெஜைனல் ஸ்பெக்குலம் எடுத்ததுக்கு அப்புறமா சின்னதா ஒரு பிரஷ் மாதிரி இருக்கும் சொன்னோம் இல்லையா? சோ அந்த பிரஷ் மாதிரி இருக்கக்கூடியது என்ன பண்ணுவாங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? சோ பட்ஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம், பட்ஸ் மாதிரி இருக்கும். சோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஜினல் ஸ்பெக்குலம் உடைய மிடில் ஆஃப் த போர்ஷன்ல என்ன பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். சோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பேப்ஸ்மியர் செல்ஸ் ஆஃப் ஸ்கிராப்ட்னா சுரண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்கிராப்ட்னா சுரண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம். Scraped from the cervix and examined under the microscope to check for disease or other problems. Cervix viewed through the speculum with patients in lithotomy position. So patient க்கு என்ன பொசிஷன் கொடுக்கணும், lithotomy position. So lithotomy position எது, நான் ஷேர் பண்றேன் கவனிங்க. lithotomy position நிறைய பொசிஷன்ஸ் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கைனகாலஜிக்கல் ஆபரேஷன்ஸ், அதாவது இனப்பெருக்க உறுப்புகள், ஓகேவா, அடிவயிற்று பகுதிக்கு கீழே எந்த ப்ரொசீஜர் பண்றதா இருந்தாலும் மேல பேஷண்ட் படுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் என்ன பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தாட்டமி பொசிஷன். சோ கரெக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஜினல் ஸ்பெக்குலம்ல அந்த ஸ்வாப் வச்சு பேஷண்டோட சர்விக்ஸ்ல பேஷண்ட்டுக்கு பொசிஷன் கொடுத்துட்டு சர்விக்ஸை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, ஸ்கிராப் பண்ணி எடுப்பாங்க. ஸ்கிராப் பண்ணி எடுப்பாங்கன்னா அப்படியே ஃபுல்லா சுரண்டி எடுத்துட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு பீஸ். ஓகேவா? அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் மேல போட்டிருக்காங்க பாருங்க, பேப்ஸ்மியர் cells are scraped from the cervix and examined under a microscope to check for disease or other problems. So இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்ஸ்மியர். சோ பேப்ஸ்மியர்னா என்ன, பெப்பானிக்லோ டெஸ்ட். எழுதிக்கிட்டீங்களா? பேப்ஸ்மியர்னா என்னன்னு எழுதிக்கிட்டீங்களா? மறுபடியும் ஷேர் பண்றேன், எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு பாரு, பெப்பானிக்லோ டெஸ்ட், PAP. நான் கேட்பேன் ஒன் வேர்ட்ல, பேப் மீன்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எழுதணும், பேப் டெஸ்ட் அப்படின்னு கேட்டா பெப்பானிக்குலோ, PAP ANICOLAOU, பெப்பானிக்குலோ டெஸ்ட் இஸ் a method of cervical screening. ஸோ ஸ்கிரீனிங் அப்படின்றது என்ன, முன்கூட்டியே நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும் பொழுது எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாவே என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்நார்மல் ஃபைண்டிங்ஸை சீக்கிரமாவே நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கொனோரியாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரீட்டட் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ். மேக்சிமம் என்னெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஷேர் பண்றேன், வேணும்னா எழுதிக்கோங்க.
So gonorrhea usually treated with antibiotics. காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செஃப்ட்ரியாக்சோன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செஃப்ட்ரியாக்சோன். சோ இதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செஃப்ட்ரியாக்சோன். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐவி, இன்ட்ராவீனஸ். ஓகேவா? சோ ஐவி என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதோடைய எம்ஜி வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ஸ்டேஜ் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த பேஷண்ட், பேஷனுடைய கண்டிஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, டோசேஜ் வந்து மாத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 500 mg இருக்கு இல்லையா, இன்கேஸ் பேஷண்ட்டுக்கு 250 mg போதும், சிம்டம்ஸ் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹாஃப் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ செஃப்ட்ரியாக்சோன் யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா அசித்ரோமைசின். யூஸ்வலா கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசித்ரோமைசின் அண்ட் டாக்ஸிசைக்ளின். ஸோ அசித்ரோமைசின் அண்ட் இன்னொரு டேப்லெட் என்ன, வேற ஆன்டிபயோட்டிக் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிசைக்ளின் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே யூஸ்வலா ட்ரீட்டட் வித், இது எல்லாமே வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ் கண்டிஷன்ஸ் தான். ஓகேவா? பேஷண்ட் இறந்துருவாங்க அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வச்சு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெஜினல் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி நினைச்சு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷண்டோட சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ஃபுல்லா என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பேஷண்ட் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. டிஸ்சார்ஜஸ் அதிகமா இருக்கும். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா வெஜினல் ஏரியா, பீனைல் ஏரியா ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடும். புரிஞ்சதா? சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஓகேவா? சோ இந்த கொனோரியா மட்டும் கிடையாது, எஸ்டிடில இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, practice safe sex, be responsible, have one partner. So இத நான் ரிப்பீட்டடா சொல்லிருக்கேன், ஒருவனுக்கு ஒருத்தி, நம்மளோட இது வந்து அதுதான் இல்லையா? So have one partner, avoid sexual contact if you have symptoms of gonorrhea or have been treated for gonorrhea. So in case gonorrhea இருக்கு, so அந்த மாதிரி இருக்கும்போதுலாம் அவங்க என்ன பண்ணக்கூடாது, செக்ஸ் வச்சுக்க கூடாது. ஓகேவா? So practice safe sex, be responsible, have one partner. ஓகேவா? So treatment அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், treated with medications with antibiotics. Since it is bacteria, it can be also treated taking antibiotics. So இது வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற வியாதி கிடையாது. It can be treated with antibiotics. புரிஞ்சுதா? gonorrhea புரிஞ்சுதா?